தம்பி எனக்கு கால் பண்ணி, "அண்ணே அண்ணே இந்த மாதிரி எனக்கு காசு வேணும்ண்ணே" அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. என்ன செலவுடா ஏது செலவுடான்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி ஆளுக்கு வந்து பிறந்தநாள் செலவுண்ணே பண்ணணும் அப்படின்னா, "எவ்வளோடா வேணும்னு சொல்லி கேட்டேன் நான். 3000 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். டேய் நான் சொன்னேன், "டேய் தம்பி 3000ங்கிறது எனக்கு வந்து ஒரு நாள் காசு. ஓகேவா? 6 டு நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஓட்டினா மட்டும்தான் 3000 ஆகணும். உன் செலவுக்கு அதாவது உனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா காசு கேளு நான் தர்றேன். சரியா? உன் ஆளுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான். அது என்கிட்டயே கேட்குறான். நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, டேய் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த தம்பிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. பொம்பளை பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண அலைஞ்ச அப்படின்னா நீ என்றைக்குமே முன்னேற மாட்ட. சரியா? நடு தெருவில் தான் நீ அலையணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். உன் லைஃபு அவன் வந்து உன் பக்கத்தில் வந்து ஊக்கம் மாட்டான். நீ கஷ்டப்பட்டாதான் நீ சோறு திங்க முடியும். உங்கள் அப்பா அம்மா நீ முன்னேற முடியும். சரியா? நீ உங்கள் அப்பா அம்மா பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா அவள் உன்னைய நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவா. சரியா? அவன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும். சரியா? திருப்பி திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைகளுக்காக நீங்கள் ₹1 செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ண அப்படின்னா அன்னைக்கு அடியோட நீ செத்துரு. சரியா? செத்துரு. ஓகேவா? திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. 1000 கடன் இருக்குது அவனுக்கும். ஓகேவா? அசால்ட்டாக 3000 4000 கேளுன்னு நீ கேட்குற. உன் செலவுக்கு நீ கேளு, நான் போட்டு விட்றேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா பார்த்துக்க. நல்லா கேட்டுக்குங்க. தயவு செய்து சொல்கிறேன், பொம்பளைங்களுக்காக செலவு பண்ணாதீங்க. நாளைக்கு உனக்காக வந்து ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட வந்து நிற்க மாட்டாளுங்க. ஓகேவா?